When someone just comes and asks me, "Who's your first hero?" ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தை கூட வேணாம். "Who is your hero?" அப்படின்னு கேட்டாலே, "It is my dad." "Who is the love of your life?" "It is my dad." "Who is the most important person in your life?" "Of course, it is my dad." Not only for me, இல்ல. I think it is for every other woman in this world. It is definitely going to be her dad. இல்லையா? So, அந்த பர்சனுக்கு I just thought of writing something. Not only to my dad, but also to the dads watching there and also the daughters watching. Just listen to it. Hope you like it. அப்பா, தந்தை, டாடி, டாட் என்று சொல்லும்போது உன் நினைவு எட்டிப் பார்த்தால் பரவாயில்லை. ஆனால் என் காதல் யாரென்றாலும் உன் பெயர்தான், என் காவலன் யாரென்றாலும் நீதான். இவ்வுலகில் யார் வேண்டும் எனக் கேட்கும் முன்னரே என் நினைவில் முந்தி வருவதும் உன் பெயர்தான். என்ன செய்திருப்பாய் இவ்வாறு என் அனைத்துமாய் நீ இருக்க என்று வினவுபவர்களுக்கு ஒரு விடை. என் விருப்பம், வெறுப்பு அனைத்தும் நான் அறிவதற்கு சந்தர்ப்பம் கூட நீ அமைத்து தந்ததில்லை. என் வானம் முதல் பூமி வரை அனைத்தும் உனக்கு மனப்பாடம். என் செயல் அனைத்தையும் ரசித்து பாராட்டியுள்ளாய். நான் தவறு செய்தால் ஆலோசனைகள் ஏராளம். ஆனால் ஒருபோதும் தண்டித்ததில்லை. ஏனெனில் உனக்கு தெரியும் நான் மற்றொரு முறை உன் வார்த்தைகளை மீறி அத்தவறை எண்ணிக்கூட பார்க்க மாட்டேன் என்று. என் மீதான உன் நம்பிக்கை கடலினும் பெரிது. வானம் மீது ஏறியாவது கடலை கடந்து என் மீதான உன் நம்பிக்கையை காப்பாற்றி விட மாட்டேனா? உன் துயரங்களை நீக்கும் ஆற்றல் எனக்கு உள்ளதா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு நொடி அத்துயரங்களின் பாரம் குறைந்துவிடும். சுமப்பதற்கு நான் வந்து விட மாட்டேனா? உன் மகளாக, உன் அறிவுரைகளை கேட்டு வளர்ந்த மகளாக, உன்னையே சுற்றி வரும் உன் மகளாக. ஆனால் ஒன்று, இன்னும் 100 வருடம் இவ்வுலகில் நான் கழித்தாலும் உன் மகளாக, உன் அரவணைப்பில் தான் இருக்க ஆசைப்படுகிறேன். நம் இருவரின் வயதை குறைத்து உன் கைகளில் துள்ளி விளையாடும் உன் பிள்ளையாகும் வரனை மற்றொரு முறை பெற்றுக்கொள்ள மாட்டேனா?